இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. போர் விமானங்களை தயாரிப்பது அவ்வளவு எளிதல்ல. அதிலும் போர் விமானங்களில் பயன்படுத்தப்படும் என்ஜின்களை தயாரிப்பது வல்லரசு நாடுகளே திணறும் விஷயம். இந்நிலையில் தேஜஸ் போர் விமானங்களை தயாரித்ததன் மூலம் சொந்தமாக போர் விமானம் தயாரிக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்தது. ஆனால் ஒரு துரதிர்ஷ்டம், தேஜஸ் போர் விமானத்தில் பயன்படுத்துவதற்காக இந்தியா தொடங்கிய காவேரி என்ஜின் திட்டம் வெற்றி அடையவில்லை. இதனால் தற்போது அமெரிக்கா வழங்கும் GE-F404 என்ஜின்களையே இந்தியா தேஜஸ் போர் விமானங்களில் பயன்படுத்தி வருகிறது. காவிரி என்ஜின் திட்டத்தின் தோல்வியால் இந்தியா சோர்வடைந்து முடங்கிவிடவில்லை. காவிரி என்ஜின் மூலம் கற்றுக்கொண்ட விஷயங்களை வைத்து அடுத்தடுத்த முயற்சிகளில் இறங்கியுள்ள இந்தியா அவற்றில் பெரும் வெற்றியையும் குவித்து வருகிறது. ஆம், நவீன கால போர்களில் ஆளில்லா போர் விமானங்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாக உள்ளது. எப்படி போர் விமானங்களில் ஸ்டெல்த் டெக் கொண்ட விமானங்கள் முன்னணி வகிக்கிறதோ, அதே போல ஆளில்லா போர் விமானங்களில் ஸ்டெல்த் டெக் கொண்ட நவீன போர் விமானங்களை தயாரிக்கும் பணியில் இந்தியா மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த புதிய ஆளில்லா போர் விமானங்களுக்கு கட்டக் என்று பெயர். இந்த விமானங்களில் பயன்படுத்த காவிரி என்ஜின்களை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட காவிரி டெரிவேட்டிவ் என்ஜினை தயாரிக்கும் பணியில் இந்தியா ஈடுபட்டுள்ளது. இந்த என்ஜின்களை தயாரிப்பதற்காக விசேஷ உலோகங்கள், கூலிங் டெக்னாலஜிஸ் உள்ளிட்டவை பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 48 கிலோ நியூட்டன் அளவு சக்தி கொண்டதாகவும் இந்த என்ஜின்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த என்ஜின்களின் சோதனை ரஷ்யாவில் நடைபெற்று வரும் நிலையில் அவை மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. இன்னும் 25 மணி நேர சோதனை மட்டுமே மீதமுள்ள நிலையில் விரைவில் இந்த என்ஜின்கள் கட்டக் ஆளில்லா போர் விமானங்களில் பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவை பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் இந்திய இராணுவத்தின் பலம் பன்மடங்கு பெருகும் என்றும், ட்ரோன் தயாரிப்பில் அமெரிக்கா சீனாவிற்கு இணையாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் கணிக்கின்றனர் வல்லுநர்கள். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.